அண்மை செய்தி. இலங்கையில் அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள்முருகன், வாக்குப்பதிவு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நன்றி திரு உமேஷ். இலங்கையின் 9வது நிர்வாக அதிகாரம் கொண்ட அதிபரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவானது மாலை 4 மணிக்கு நிறைவடைய உள்ளது. அங்குள்ள 22 மாவட்டங்களில் 160 தொகுதிக்கு உட்பட்ட 13,421 வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் வாக்குப்பதிவை செலுத்தி வருகிறார்கள். இலங்கை வரலாற்றில் அதிகபட்சமாக 38 வேட்பாளர்கள் இந்த அதிபர் தேர்தலில் களத்தில் உள்ளனர். அங்குள்ள 1,71,40,354 வாக்காளர்கள் வாக்கை செலுத்த உள்ளனர். இதில் இந்தியாவின் ஆதரவு பெற்ற சஜித் பிரேமதாசா மற்றும் சீனாவின் ஆதரவு பெற்ற அனுரகுமார திசநாயகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதே சமயம் தற்போதைய அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்கேவும் கடும் சவாலை தந்து வருகிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியை பயன்படுத்தி இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வந்ததை சுட்டிக்காட்டி அவர் கடந்த சில தினங்களாக சேகரித்த வாக்கு சேகரிப்பு அவருக்கு கடும் முன்னேற்றத்தை தந்துள்ளது. இந்த முப்பரிமாண போட்டியில் முக்கோண போட்டியில் கடும் போட்டி நிலவும் நிலையில் அனுரகுமார திசநாயக அதிபராவாரா அல்லது சஜித் பிரேமதாசா அதிபராவாரா என்று பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்முருகன்.